ஹாய் செல்லுகுட்டீஸ், இன்னைக்கு இந்த யங் பாபிலோன் ட்ராமாவோட எபிசோட் நம்பர் 2 தான் பார்க்க போறோம். மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிட்டு சேனலை சேர்த்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எபிசோட் 1 லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். போன எபிசோட் லாஸ்ட்ல நம்ம ஹீரோயின் பின்னாடி அந்த பெர்வர்ட் வந்திருப்பான், அதாவது அந்த சைக்கோ வந்திருப்பான். ஹீரோயினும் சைக்கிள் எடுத்துக்கிட்டு போறாங்க. அவங்களுக்கு ஏதோ சென்ஸ் ஆகுது பின்னாடி யாரோ இருக்கிற மாதிரி. ஸோ லைட்டா நம்ம ஹீரோயினுமே பயந்துகிட்டே சைக்கிள் எடுத்துட்டு போயிட்டு இருக்க. ஆப்போசிட்ல அந்த பெர்வர்ட் வந்து நிக்கிறான். நம்ம ஹீரோயினும் வேற லெவல்ல. ஸோ அவங்க ஹேண்ட்பேக்லேயே வந்துட்டு ஒரு கத்தி வச்சிருக்காங்க. அதை எடுத்து அந்த பெர்வர்ட்டை துரத்த ஆரம்பிக்க அந்த பெர்வர்ட் விட்டா போதுண்டா சாமின்னு கையில வந்துட்டு இருக்கிற அந்த ஹெல்மெட்டை கீழே போட்டுட்டு போயிடுறான். ஹீரோயினுமே அந்த பெர்வர்ட்டை வந்துட்டு அடிச்சிடுறாங்க. ஆனா அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயின் அந்த ஹெல்மெட் எடுத்து பார்த்தா அதுல நம்ம ஹீரோடைய பேரு போட்டுருக்குது. அடா பாவி நீயா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிடுறாங்க கம்பெனியில. ஸோ அப்போ கம்பெனியில ஹீரோடைய ஃப்ரெண்ட் அப்பா கூப்பிட்டுட்டு நேற்று நைட்டு நீ எங்க இருந்தேன்னு கேட்க, என்னப்பா என்னாச்சுன்னு கேட்க, உன்னோட ஹெல்மெட் எங்க, உன்னோட ஹெல்மெட்டை வந்துட்டு உன்னோட பேர் எழுதி அந்த சைக்கோ கிட்ட இருந்துச்சு, ஒழுங்கா சொல்ல அந்த சைக்கோ நீ தானேன்னு சொல்ல ஹீரோ கடுப்பாயிடுறான். நேற்று உங்க பையன் கூட தான் நான் வந்துட்டு மூவி பார்க்க போனேன், அந்த சைக்கோ போயிட்டு நானுன்னு சொல்றீங்க, இந்த மாதிரி எந்த ட்ரெஸ்ஸும் இல்லாம பொண்ணுங்க முன்னாடி அம்மனமா நீனா அவன் வந்துட்டு காமிச்சிட்டு இருப்பான் உடம்ப, அதுவா நானு இப்பெல்லாம் உங்களுக்கு பேச எப்படி மனசு வந்தது, யார் என் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்ததுன்னு சொல்ல ஹீரோயின் வந்து நான் தான், ஏன்னா ஆல்ரெடி உனக்கு என் மேல கோவம், ஏன்னா நான் உன்னை வந்த உடனே போலீஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்புனேன்னு சொல்லிட்டு நீ தானே இந்த மாதிரி என் முன்னாடி அந்த மாதிரி வந்து நின்னுன்னு சொல்ல ஹீரோக்கு கடுப்பாயிடுது. நான் அந்த சைக்கோ இல்லைன்றதை நான் நிரூபிக்கிறேன், ஆனா நீ இப்ப பேசின பத்தியா என்ன பத்தி, அதுக்காக நீ என்கிட்ட சாரி கேட்கணும்னு சொல்ல ஃபர்ஸ்ட் நீ இல்லைன்னு சொல்லிட்டு நிரூபி, அப்படி நீ மட்டும் இருந்த அப்படின்னா கண்டிப்பா உன்னை கம்பெனில இருந்து நாங்க வேலையை விட்டு தூக்கிடுவோம்னு சொல்லிட்டு சொல்ல ஹீரோவும் நான் நிரூபிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு செம்ம கோவத்துல போவ. ஹீரோயின் வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஹீரோயின் பின்னாடி அந்த பெர்வர்ட் வந்தான். ஹீரோயின் வந்துட்டு அவனை அட்டாக் பண்ணவனே அவன் இந்த மாதிரி ஹெல்மெட்டை கீழே போட்டு போயிட்டான்னு சொல்லிட்டு இந்த நியூஸ் வந்துட்டு கம்பெனியில எல்லாரும் கூடயும் பரவிடுது. ஹீரோவுடைய அம்மா வேற இந்த பொண்ணு இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டுட்டு இருந்தா யாருதான் இந்த பொண்ணு முன்னாடி வந்துட்டு இந்த மாதிரி வரமாட்டாங்க, அந்த சைக்கோ யாரா இருக்கும்னு சொல்லிட்டு ஹீரோவுடைய அம்மா பொருளி பேசிட்டு இருக்கு. இதை நம்ம ஹீரோயின் கேட்டுறாங்க. ஹீரோயினுக்கு ஆறுதல் சொல்லணும்னு இந்த மேனேஜர் வேற ஹீரோயின் பின்னாடியே சுத்திட்டு இருக்கான். இப்ப ஹீரோயின் வந்தோடனே ஹீரோவுடைய அம்மா எந்திரிக்கிறாங்க. பிகாஸ் என்ன ஹீரோயின் ஒரு டாக்டர் இல்லையா, வாமா வந்து உட்காருமான்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு இடத்த கொடுக்க ஹீரோயின் எல்லாத்தையுமே கேட்டு தான் உள்ள வந்திருக்காங்க. இப்ப மேனேஜர் வந்தோடனே நம்ம ஹீரோயின் வந்துட்டு பாத்தீங்கன்னா மேனேஜர் கிட்ட பேசுறாங்க. மேனேஜர் நீ ஓகே தானமா, அந்த பெர்வர்ட் உன்னை எதுவும் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட நல்லா வலிஞ்சிட்டு இருக்க. இப்ப ஹீரோயின் என்ன பண்றாங்க, சரி நான் என்னோட ஒர்க்கை பார்க்க போறேன்னு சொல்லிட்டு போறாங்க பாருங்க. ஹீரோடைய அம்மா கிட்ட வந்து நான் நார்மலா ட்ரெஸ் பண்ணியிருந்தாலும் அந்த பெர்வர்ட் என் பின்னாடி வந்திருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா மூக்க உடைக்கிற மாதிரி பேச இப்ப மேனேஜர் கிட்ட நான் இந்த மாதிரி கம்பெனி ஒர்க்கர்ஸ் எல்லாத்தையுமே நான் வந்துட்டு அண்ட்ரெஸ் பண்ணி செக் பண்ணணும்னு சொல்ல மேனேஜர் இதெல்லாம் பாத்துக்கிறதுக்கு மேல் டாக்டர் இருக்காங்கன்னு சொல்ல ஹீரோயின் இல்ல அந்த பெர்வர்ட்டை நான் அட்டாக் பண்ணேன், அதனால அது யாருன்றதை நான் கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு அங்க கம்பெனியில ஒர்க் பண்ற எல்லா ஒர்க்கர்ஸ் கிட்டையும் அப்ளிகேஷன் கொடுக்குறாங்க. ஒர்க்கர்ஸ்ல சில பேர் கேக்குறாங்க நீங்க எங்களை அண்ட்ரெஸ் பண்ண போறீங்களான்னு சொல்ல ஹீரோயின் வந்துட்டு இது என்னுடைய ஜாப், நான் வந்துட்டு ஒரு டாக்டர், அதனால வந்துட்டு நீங்க இதுக்கு எதுக்குமே வந்துட்டு கூச்சப்பட தேவையில்லைன்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து பாத்தீங்கன்னா எல்லார்கிட்டயுமே அப்ளிகேஷனை சைனை வாங்கிட்டு ஃபர்ஸ்ட் நம்ம ஹீரோ கிட்ட தான் வராங்க. எங்க அண்ட்ரெஸ் ஆகும்னு சொல்ல நம்ம ஹீரோவா லைட்டா மேல இருக்கிற துணியை மட்டும் நகர்த்திட்டு பட்டக்ஸ காமிக்க இந்த மாதிரி பேண்ட் அவுருடான்னு சொல்ல ஹீரோவும் பேண்ட் அவுத்து காமிக்கிறான். ஆனா உள்ளுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா கார்ட்டூன் ஜட்டி போட்டுட்டு இருக்கா. இதை பார்த்து எல்லாருமே சிரிக்கிறாங்க இன்க்ளூடிங் ஹீரோயின். ஹீரோயின் ஜட்டியை கூட அவுருடான்னு சொல்ல என்ன ஜட்டியை அவுக்கணுமா, விட்டா இவன் நம்மள அம்மனமா பாத்துருவா போல இருக்கேன்னு சொல்லிட்டு ஹீரோ கடுப்பாயி குடுகுடுன்னு சொல்லிட்டு வெளியே ஓடிடுறான். ஆனா நம்ம ஹீரோ செம்ம கடுப்பாயி அவங்க அண்ணன் கிட்ட போயிட்டு ஹீரோயின் இந்த மாதிரிலாம் பண்றா, ஏன்னா ரொம்ப புலி பண்றான்னு சொல்ல அவகிட்ட நீ சண்டைக்கு வந்துட்டு போவாத, நீ அந்த சைக்கோ இல்லைன்றதை நிரூபி ஓகேவா, அது மட்டும் இல்லாம இன்னைக்கு நைட்டு வந்துட்டு நான் இன்னொரு கேங்ஸ்டரை வந்துட்டு அட்டாக் பண்ண போறேன், அந்த கேங்ஸ்டருடைய பேரு ஹூ, ஏன்னா அவன் நம்ம கம்பெனியில ஒரு சில இடத்த வந்துட்டு கொஞ்சம் ஆக்கியபை பண்ணிட்டு இருக்கான், அவனை நான் அட்டாக் பண்ணி அவன் அந்த இடத்துல இருந்து நான் நகர்த்தணும், நம்ம கிராமத்துல வந்துட்டு நம்ம நல்ல பேர் வாங்கணும்னு சொல்லிட்டு ஹீரோடைய அண்ணன் சொல்ல ஹீரோவும் அதெல்லாம் கேட்டுட்டு இப்ப வந்துட்டு அவன் அந்த பெர்வர்ட் இல்லைன்றதை நிரூபிக்கணும்ன்றதுக்காக அவன் ஃப்ரெண்டு கிட்ட வந்திருக்கான், ஏதாவது ஒரு ஐடியா கொடுங்கடான்னு சொல்லிட்டு ஹீரோடைய ஃப்ரெண்டும் சரி ரியாவும் சரி எங்களுக்கு என்னடா ஐடியா தெரியும்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்க. ஆனா நம்ம ஹீரோக்கு திடுதிப்புன்னு ஒரு ஐடியா வருது. என்னன்னா ஆக்சுவலி அந்த பெர்வர்ட் இருக்கான் இல்லையா, அவன் தினமும் நைட்டு 7 மணிக்கு தான் இந்த மாதிரி வந்துட்டு தெருக்கள்ல வந்துட்டு இருப்பான். ரியாவுக்கு அழகா ட்ரெஸ் பண்ணி அவளை வந்துட்டு 7 மணி போல தெருவுல நடக்க விட்டானா கண்டிப்பா ரியா முன்னாடி வந்து அவன் நிப்பான். அப்படி நிக்கக்குள்ள நம்ம அவனை அட்டாக் பண்ணிடலான்டான்னு சொல்ல ஹீரோடைய ஃப்ரெண்டு கடுப்பாவனா, ஏன்னா நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டுக்கு ரியான்னா பிடிக்கும் இல்லையா, ஐயோ ஏன் ஆள் முன்னாடி அவன் அம்மனமா வந்து நிப்பானா, அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லிட்டு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குன்னு ஹீரோடைய ஃப்ரெண்டு அவனே பொண்ணு மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு நடுராத்திரி 7 மணிக்கு என்ன பண்றான், கரெக்டா தெருவுல நடந்துட்டு இருக்க. அந்த தெருவுல தான் இப்ப இன்னொரு கேங்ஸ்டர்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோடைய அண்ணன் சொன்னார் இல்லையா, அந்த கேங்ஸ்டருடைய பேரு ஹூ. சோ இவர் என்ன பண்றாரு, அவருடைய ஆட்கள் கூட உட்கார்ந்துட்டு இருக்காரு. நம்ம ஹீரோடைய அண்ணனுக்காக தான். ஹீரோடைய அண்ணனா பக்கத்துல இவனுமே வந்துட்டு இவனுடைய அடியாட்களை கூப்பிட்டுக்கிட்டு அந்த ஹூ அட்டாக் பண்றதுக்காக உட்கார்ந்துட்டு இருக்கா. இந்த ஹூ என்ன பண்றா, நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டை பாத்தறான். ஹீரோடைய ஃப்ரெண்டு ஒரு பொண்ணுன்னு நினைச்சிட்டு இவன் என்ன பண்ணா, இந்த கேங்ஸ்டர் ஹூ வந்துட்டு ஹீரோடைய ஃப்ரெண்டை வந்துட்டு கலாய்ச்சிட்டு இருக்கா. ஹீரோடைய ஃப்ரெண்டு கத்துறான்,
சொல்றான் பாருங்க. அவ்வளவுதான் நம்ம ஹீரோ யாரா அது என் ஃப்ரெண்டை வந்துட்டு கலாய்க்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து அவன் ஃப்ரெண்டை ஒத்த கையால புடிச்சிட்டு மத்த கேங்ஸ்டர் கிட்ட நம்ம ஹீரோ சண்டைக்கு போவ. இந்த சீனே பாக்குறதுக்கு செம்ம காமெடியா இருக்கும். இப்ப நம்ம ஹீரோ அவன் ஃப்ரெண்டை ஒரு கையால புடிச்சுக்கிட்டு குடுகுடுன்னு சொல்லிட்டு ஓடுறா பாருங்க. பின்னாடியே அந்த கேங்ஸ்டருடைய ஆளுங்கெல்லாம் தரத்த இந்த பிளான் ஃபிளாப் ஆயிடுது. ஐயோ இந்த பிளான் ஃபிளாப் ஆயிடுச்சு, இப்ப என்னடா பண்றதுன்னு சொல்லிட்டு ஹீரோவும் ஹீரோடைய ஃப்ரெண்டும் உட்கார்ந்துட்டு இருக்கா. இதுக்கு நமக்கு இன்னொரு ஒரு அழகான பொண்ணு தேவையே, இப்ப நம்ம என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்க. உடனே நம்ம ஹீரோயின் அந்த பக்கமா சாப்பிடறதுக்காக கேண்டீன் பக்கம் வராங்க பாருங்க. இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டு அழகான பொண்ணுனா நம்ம கிராமத்துல ஹீரோயின் தான் இருக்கா, அவகிட்ட வேணா ஹெல்ப் கேட்கலாமான்னு சொல்ல ஹீரோ கடுப்பாயிடான். இல்லவே இல்ல, மானம் போனாலும் பரவாயில்ல, அவகிட்ட நான் ஹெல்ப் கேட்க மாட்டேன்னு சொல்லிக்கிட்டே இருக்கா. திடுத்து பொண்ணு கேண்டீன்ல ஒரு பிக் ஒண்ணு நுழைஞ்சிடுது பாருங்க. அங்க இருக்கவங்க எல்லாம் செமையா பார்த்து பயந்துட்டு இருக்காங்க. அந்த இடத்துல ஒரு பொண்ணு செம மாசா வந்து அந்த பிக்க துரத்திட்டு இருக்கா பாருங்க. இப்ப அந்த பிக் வந்துட்டு அலறி அடிச்சுக்கிட்டு எல்லார் பக்கமும் ஓடிட்டு இருக்கு. ஹீரோயின் சாப்பிடறதுக்காக என்ட்ரு ஆகுறாங்க பாருங்க. ஹீரோயின் கிட்ட அந்த பிக் போக கரெக்டா நம்ம ஹீரோ அந்த பிக்க பிடிச்சு தள்ளி விட்டுட்டு ஹீரோயினை காப்பாத்திடுறான். ஆனா அந்த பொண்ணு இன்னொரு பொண்ணு செம மாசா உள்ள என்ட்ரி ஆனாலையா அந்த பொண்ணு பிக்க பிடிச்சிட இப்ப மத்தவங்க எல்லாருமே வந்துட்டு நம்ம ஹீரோவை பார்த்து சிரிக்கிறாங்க. ஹீரோயின் வேற மறுபடியும் நம்ம ஹீரோவை பர்வட்டுன்னு சொல்லிட்டு எல்லாரும் முன்னாடியும் திட்டிட்டு போவ. ஹீரோ அதெல்லாம் காதுல வாங்காம அந்த மாசா அந்த பொண்ணு இருந்தாலையா அந்த பொண்ணு கிட்ட போயிட்டு எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ண முடியுமா அந்த பர்வட்டை பிடிக்கிறதுக்குன்னு சொல்ல. நான் ஏன்டா உனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்ல. இந்த கிராமத்திலே நீ தான் ரொம்ப அழகா இருப்ப, கண்டிப்பா வந்துட்டு நீ ரொம்ப தைரியசாலி, வர நீ அந்த மாதிரி வந்துட்டு அந்த மாதிரி தெருவுல போய் அந்த பர்வட்காக வெயிட் பண்ணனா அந்த பர்வட்டை பிடிச்சிடலாம் ப்ளீஸ்ன்னு சொல்ல. இந்த பொண்ணுக்கு தைரியசாலின்னு சொன்னதை விடவும் அழகா இருக்குன்னு சொன்னோடனே ஓகே உனக்கு நான் ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட சொல்லிட. அன்னைக்கு நைட்டே நம்ம ஹீரோவும் ஹீரோவுடைய ஃப்ரெண்டும் அந்த மாஸ் பொண்ணை கூட்டிட்டு வந்து லூஸ் மாதிரி நடந்துக்க சொல்றாங்க. சோ இந்த பொண்ணும் இந்த லூஸ் போதுமாடா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றா, தெருவுல நடந்துகிட்டே இருக்கக்குள்ள 7:30 ஆயிடுச்சு. ஆனா இன்னும் அந்த பர்வட் வரக்கானோ. டே பர்வட் எங்கடா இருக்க, ஒழுங்கா வாடா, உன்னை நான் இன்னைக்கு பிடிக்காம விட மாட்டேன்னு இந்த பொண்ணு கத்த. இந்த பிளானும் ஃபாப் ஆயிடுது. இப்படி கத்தனா எப்படி அந்த பர்வட் வருவான், வரவே மாட்டானேன்னு சொல்லிட்டு ஹீரோவும் ஹீரோவுடைய ஃப்ரெண்டும் இந்த பொண்ணு கிட்ட எம்மா நீ எனக்கு ஹெல்ப் பண்ணதெல்லாம் போதும் மாசுன்னு சொல்லிட்டு ஒன்ன கூட்டு வந்த பாரு, நீ ரொம்ப வந்துட்டு தைரியசாலியா இருக்க, நீ எங்க பிளானுக்கு ஏற்படப்ப வந்துட்டு சரிப்பட மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை அனுப்பிச்சு விட்டுட. இப்ப ஹீரோ பரவாயில்ல மானம் போனாலும் பரவாயில்ல ஹீரோயின்ட்டு பேசாம போயிட்டு ஹெல்ப் கேட்கலான்னு சொல்லிட்டு ஹீரோ யோசிக்கிறான். அதுக்கு ஹீரோயின்ட்டு போயிட்டு டைரக்டா பேச முடியாது இல்லையா, அவ போற சைக்கிள்ல நம்ம ஹீரோ ஆணியை குத்தி வச்சிடறான். ஹீரோயின் அது தெரியாம சைக்கிள் ஓட்டிட்டு போவாம தள்ளிக்கிட்டே போயிட்டு கம்பெனி எல்லாம் முடிஞ்சிட்டு ஒரு ஓரமா உட்காந்து பாட்டு கேட்டுட்டு இருக்காங்க. ஹீரோயின் எங்கெல்லாம் போறாங்களோ அங்கெல்லாம் நம்ம ஹீரோவும் பின்னாடியே ஃபாலோ பண்ணிக்கிட்டே போயிட்டு இருக்க. ஹீரோயின் ஒரு பிரிட்ஜ் கிட்ட உட்காந்து பாட்டு கேட்டுட்டு இருக்க. அப்ப நம்ம ஹீரோவும் வந்துட்டு பாத்தீங்கன்னா மனசுக்குள்ளே ஒரு பாட்டு ஓடுது. நம்ம ஹீரோவுக்கு பின்னாடி ஒரு பேக்ரவுண்ட் வாய்ஸ், முதல்ல இவளை எப்ப பார்த்தனோ அப்பவே நான் விழுந்துட்டேன், அம்பிட்டு அழகா இருக்கா இந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இப்ப அந்த கேண்டீன் சீன் நடந்தது இல்லையா அதெல்லாம் யோசிச்சு பார்த்துக்கிட்டே ஹீரோ உட்காந்துக்கிட்டே சே என்ன இந்த பொண்ணை நினைச்சு நான் கனவு காண்டிட்டு இருக்கேன், இவ என்னோட எனிமி, அப்பெல்லாம் நான் நினைக்க கூடாது, இவ சரியான ராட்சசி சரியான கோவக்காரின்னு சொல்லிட்டே இருக்கக்குள்ள ஹீரோயின் இப்பதான் வண்டி எடுக்கிறாங்க. பார்த்தா டயர் பஞ்சர் ஆயிடுச்சு. ஹீரோ வந்து நான் ஹெல்ப் பண்ணட்டுமான்னு கேட்க ஹீரோயின் கெஸ் பண்ணிட்டாங்க. நீ தானே டயரை பஞ்சர் பண்ண என்ன அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோ உடனே அதெல்லாம் ஒன்றும் இல்லையே நான் ஒன்றும் பஞ்சர் பண்ணலையேன்னு சொல்ல. ஹீரோயின் எனக்கு தெரியும் நீ தான் பண்ணன்னு சொல்லிட்டு இப்ப என்ன உனக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணும் அவ்வளவுதானே, இந்த டயரை வந்துட்டு பஞ்சர் பண்ணி விட்டு என்னோட ஹாஸ்டல்ல கொண்டு வந்து விடுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் சைக்கிளை விட்டுட்டு போவ. ஹீரோ கடுப்பாயிடான். அடியே நில்லடி உன்ட்ட கொஞ்சம் பேசணும்னு சொல்ல ஹீரோயின் மட்டுக்கு போயிடுச்சாங்க. ஹீரோ இப்போ ஒத்த கையால சைக்கிள் ஓட்டிக்கிட்டே ஹீரோயினுடைய சைக்கிளையும் கொண்டு வந்து பொத்துன்னு கீழே போட்டுட. ஹீரோயின் கடுப்பாவறாங்க. ஏண்டா ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு சைக்கிளை கீழே போட்டியேன்னு சொல்ல. இங்க பாரு ஆக்சுவலி வந்துட்டு நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொல்லிட்டே இருக்கக்குள்ள மழை வந்துடுது. மழையில நம்ம ஹீரோயின் லைட்டா நனைஞ்சிடுறாங்களா. ஹீரோ வேற ஹீரோயினு குறுன்னு பார்க்க ஹீரோயினுக்கு கடுப்பாய் ஹீரோ பொழிச்சுன்னு ஒண்ணு அறையிறாங்க. ஐயோ நல்ல வேலை யாரும் பார்க்கல, மீசையில மண்ணு ஓட்டல, ஐயோ மீசையே இல்ல, சரி ஓகே யாரும் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம இங்க இருந்து போயிடலான்னு சொல்லிட்டு அடி வாங்கினாலும் நம்ம ஹீரோ கெத்தா அங்க இருந்து கிளம்பிச்சா சைக்கிள் எடுத்துக்கிட்டு. இப்ப நம்ம ஹீரோ என்ன பண்ணா கம்பெனிக்கு எடுத்துட்டு போயிட்டு அந்த சைக்கிளை ரெடி பண்ணிட்டு இருக்கான். ஏன்னா கீழே போட்டதுல பேரிங்லாம் வந்துட்டு பாத்தீங்கன்னா லூஸ் ஆயிடுச்சு போல இருக்கு, அதெல்லாம் சரி பண்ணிட்டு இருக்கா. ஹீரோவுடைய ஃப்ரெண்டு வந்து ஏடா உனக்கு தான் அந்த பொண்ணை பிடிக்காது, அந்த பொண்ணுடைய சைக்கிளை ரெடி பண்ணிட்டு இருக்க, என்னடா நடக்குது, அந்த கேண்டீன் சீனுக்கு அப்புறம் அந்த பொண்ணு மேல லவ் கிவ் ஏதாவது வந்துருச்சா என்னன்னு கேட்க ஹீரோ உடனே சேச்சே அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் அந்த பர்வட் இல்லன்றதுக்கு ஹீரோயின் ஹெல்ப் பண்ணும்ல அதுக்காக தான் நான் இந்த சைக்கிளை ரெடி பண்ணேன்னு அவன் ஃப்ரெண்டு கிட்ட சொல்ல. ஹீரோயினை எப்படி கரெக்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு கம்பெனில ஒரு சில ஆட்கள் அதாவது நம்ம ஹீரோவை ஃபர்ஸ்ட் எபிசோட்ல அட்டாக் பண்ணா இல்லையா அவங்க எல்லாம் உட்காந்து பேசிட்டு இருக்கா. ஹீரோமே இதை கேட்டுட்டு இருக்கான். செம்ம கடுப்பாயிடுச்சா. நம்ம ஹீரோக்கு லைட்டா ஜெலஸ் வேற எட்டி பாக்குது. வெளியே போயிட்டு ஏன்னா ஹீரோயினை பத்தி இந்த மாதிரி பேசுறீங்க, ஒரு பொண்ணு சிங்கிளா இருந்துடக்கூடாது அழகா இருந்துடக்கூடாது, உடனே அந்த பொண்ணை கரெக்ட் பண்றதை பத்தி பெட்டு கட்டி பேசிட்டு இருப்பீங்களா, இன்னொரு தடவை இந்த மாதிரி பேசுனீங்க சீவி விடுவேன் சீவி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ எல்லாரையுமே திட்ட. ஹீரோடைய ஃப்ரெண்டு மறுபடியும் கலாய்க்கிறான். இங்க பாரு தேவையில்லாம பேசாத, நான் போயிட்டு ஹீரோயின் கிட்ட ஹெல்ப் கேட்க போறேன்னு சொல்ல. ஹீரோடைய ஃப்ரெண்டும் அதுதான்டா சரி போயிட்டு ஹீரோயின் கிட்ட ஹெல்ப் கேளு அப்படின்னு சொல்ல. ஹீரோவும் சரி சரி ஓகே நான் போயிட்டு ஹீரோயின் கிட்டே போயிட்டு ஹெல்ப் கேட்கறேன்னு சொல்லிட்டு அவன் ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு இருக்கான் பாருங்க. சோ இப்படியே கட் பண்ணி அன்னைக்கு நைட்டு ஹாஸ்டல்ல ரியா உட்காந்து
புக்கு படிச்சிட்டு இருக்கா. இதை நம்ம ஹீரோயினுமே பாக்குறாங்க. சாப்பாடுக்கு பெல் அடிச்சிட்டாங்க. ஆனா இந்த ரியா உட்காந்து புக்கு படிச்சுக்கிட்டே இருக்கா. சரி நம்ம சாப்பிட போலாமே ஹீரோயின் சாப்பிட போறாங்க பாருங்க. ஹீரோயினுக்கு பின்னாடி 2 பொண்ணுங்க. இந்த பொண்ணு யாரையோ நைஃபால குத்திட்டாலாம். சோ இந்த பொண்ணு மேல கேஸ் எல்லாம் இருக்கான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பொருளி பேசிட்டு இருக்கா. ஆனா நம்ம ஹீரோயின் அது கேட்கல. பிகாஸ் என்ன காதுல ஹெட்போன் மாட்டிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல ஒரு பொண்ணு வரா. இந்த பொண்ணுடைய பேரு ஜியா. சோ இந்த ஜியா என்ன பண்றா, ஜியா ரியா ரெண்டுமே பேர் குழப்பமா இருக்கும்ல. சோ இந்த பொண்ணு ஜியா, சரி ஓகே ஜியானே கூப்பிட்டுக்கலாம். இந்த ஜியா ஹீரோயினுக்கு ஃப்ரெண்ட் ஆயிடுறா. அவங்க பேசினதெல்லாம் காதுல வாங்காதீங்க அப்படின்னு சொல்ல ஹீரோயினுமே பரவாயில்லன்னு சொல்ல இந்த ஜியா பொண்ணு இப்ப வேலை செய்யறதே அப்ராட்ல போய் படிக்கிறதுக்கு போல இருக்கு. அதனால நம்ம ஹீரோயினும் இந்த பொண்ணுக்கு நிறைய நோட்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க அப்ராட்ல போய் படிக்கிறதுக்காக. இந்த ஜியா பொண்ணு கூட நம்ம ஹீரோயின் ஃப்ரெண்டாவும் ஆயிடுறாங்க. சோ இந்த பொண்ணு இதுக்கப்புறம் ஹீரோயினோட ஃப்ரெண்டுனே கூப்பிட்டுக்கலாம். சோ இப்போ அப்படியே நம்ம ஹீரோயின் அந்த பொண்ணு கூட ஃப்ரெண்ட்ஷிப் பிடிச்சிக்கிட்டு போயிட. அடுத்த நாள் காலையில ஹீரோ பக்காவா நம்ம ஹீரோயினுடைய சைக்கிளை ரெடி பண்ணி எடுத்துட்டு வந்து டாம் கிட்ட வந்து நிக்கிறோம். அதாவது ஹாஸ்டல் கிட்ட வந்து நிக்க ஹீரோயினுமே வந்து பாக்குறாங்க. பரவாயில்லையே சைக்கிளை ரெடி பண்ணிட்டேன், சரி சொல்லு ஏதோ ஹெல்ப் வேணும்னு சொல்லிட்டு நேத்து கத்திட்டு இருந்தல, என்ன ஹெல்ப்னு கேட்க ஹீரோவை இந்த மாதிரி அந்த பர்வட் நான் இல்லைன்றதுக்கு இந்த மாதிரி எனக்கு ஒரு பொண்ணு வேணும், அந்த பொண்ணு அழகா ட்ரெஸ் பண்ணி இந்த மாதிரி தெருவுல நடந்து விட அந்த பர்வட்டை பிடிக்கிறதுக்காக தான் சொல்ல, அந்த பர்வட்டே நீ தாண்டான்னு சொல்ல, இங்க பாருமா ஓவரா பேசாத, நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன். ஏன்னா கம்பெனில இருக்க ஆளுங்கெல்லாம் உன் பின்னாடி சுத்தணும்னு ட்ரை பண்றாங்க, உங்ககிட்ட ஃபிளட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, அவங்க கிட்ட இருந்து உன்னை நான் காப்பாத்தினா நீ எனக்கு ஹெல்ப் பண்ணுவியான்னு கேட்க ஹீரோயின் பார்க்கலாம்னு சொல்லிட்டு போவ, எவ்வளவு துமரா பேசுறா பாருன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அப்ப கூட ஹீரோயினை கோவப்பட்டுக்கிட்டே சைட் அடிச்சிட்டு இருக்கான். இப்போ ஒரு பாத்தீங்கன்னா ஹீரோயின் வேலை செஞ்சுட்டு இருக்கா. அப்போ ஒரு கம்பெனியில வேலை செய்யற ஒருத்தவன் ஹீரோயின் கிட்ட எனக்கு இடுப்பு சுளுக்கு பிடிச்சிருச்சு, கொஞ்சம் எனக்கு பார்த்து விடுங்களேன்னு சொல்ல ஹீரோயின் சுளுக்கு தானே எடுத்துட்டா போச்சுன்னு அவர் ஃபிளட் பண்றான்றது தெரிஞ்சுக்கிட்டே ஒரு ஊசி எடுத்து நான் இடுப்புல ஊசி போட்டா சரியாயிடும் சொல்ல இவனுக்கு ஊசினா பயம்ல இருக்கு. ஐயோ டாக்டர் ஊசி எல்லாம் வேணாம், எனக்கு மருந்து கொடுக்குன்னு சொல்லிட்டு இருக்க. மேனேஜர் அந்த இடத்துக்கு மருந்து தானே, மருந்து கூட சேர்ந்து உனக்கு 2 மாசத்துக்கு லீவும் கொடுக்குறேன், என்ன 2 மாசத்துக்கு சம்பளம் கிடைக்காது பட்னியா கிடக்குறியா அப்படின்னு சொல்ல, ஐயோ மேனேஜர் அதெல்லாம் ஒண்ணு வேணாம், சுளுக்கு போயிடுச்சு நான் போறேன்னு சொல்லிட்டு அந்த ஆள் அங்க இருந்து கிளம்பிட்டான். இப்ப இந்த மேனேஜர் ஃபிளட் பண்ண ஆரம்பிக்கிறான். நம்ம மத்தவங்க சொன்னதெல்லாம் காதுலே வாங்கல, யாரையோ நீங்க குத்திட்டீங்களாமே, உங்க மேல கேஸ் எல்லாம் இருக்காமே, அதெல்லாம் நான் பெருசா எடுத்துக்கலன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட மறுபடியும் மொக்க போட்டுட்டு இருக்க. ஹீரோயின் ஏதோ ஒண்ணு சொல்ல வராங்க பாருங்க. அதுக்குள்ள இன்னொரு ஒர்க்கர் டாக்டர் சீக்கிரமா வாங்க, அங்க 4 பேர் அடிச்சுக்கிட்டு மாஞ்சிட்டு இருக்கானுங்க, அதுல ஒருத்தவனுக்கு ரத்தமே வந்துருச்சு, சீக்கிரமா ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணு வாங்கன்னு சொல்ல ஹீரோயின் ஃபர்ஸ்ட் எய்ட் கிட் எடுத்துக்கிட்டு அங்க போனா அங்க அந்த 4 பேருமே அடிச்சுக்கல. அதுக்கு பதிலா நம்ம ஹீரோயினை கரெக்ட் பண்ணுன்றதுக்காக இதெல்லாம் நான் வீட்ல இருந்து சமைச்சு எடுத்துட்டு வந்தேன், இது தோசை, இது ஆப்பம், இது முட்டை, இது பிரியாணி, சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த 4 பேருமே 4 டிஷ்ஷை கொண்டாந்து நம்ம ஹீரோயின் கிட்ட கொடுக்க ஹீரோயின் புரிஞ்சுக்கிறாங்க. இப்ப இந்த 4 பேர்ல ஒருத்தவங்க கேட்கறான், இந்த மாதிரி நீங்க யாரையாவது லைக் பண்றீங்களா சிங்கிளா அப்படின்னு கேட்க ஹீரோயின் நீங்க பாருங்க எனக்கு உங்கள யாரையுமே பிடிக்காது ஓகேவா, எனக்கு ஒரு லவ்வர் இருக்கான், இந்த கம்பெனில தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்ல, என்ன லவ்வரா யார் அது அப்படின்னு சொல்லிட்டு அந்த 4 பேருமே கேட்டுட்டு இருக்க. அந்த இடத்துல நம்ம ஹீரோட என்ட்ரி, வேற யாரு அது நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ என்ட்ரி ஆவறான் பாருங்க. என்ன நீயா அப்படின்னு சொல்லிட்டு அந்த 4 பேர்ல இருந்து ஒருத்தவங்க கேட்க ஹீரோ உடனே ஆமாண்டா நான் தான் அப்படின்னு சொல்ல, நீலாம் இருக்க முடியாது, இந்த பொண்ணுடைய அழகு என்ன, உன் மூஞ்சி என்ன, உன் மூஞ்சி நீ கண்ணாடியில பாத்திருக்கியே இல்லையான்னு சொல்லிட்டு ஹீரோவை பங்கமா கலாய்க்க ஹீரோயின் முன்னாடி ஹீரோவுக்கு செம கடுப்பாயிடுது. சோ இப்ப அவனுங்களுக்கு எல்லாம் நிரூபிக்கணும்ன்றதுக்காக ஹீரோயின் பக்கத்துல நான் தானே உன்னோட பாய் ஃப்ரெண்டு, பாருங்க இவனை நம்பவே மாட்டேன்றானுங்கன்னு சொல்லிட்டு டக்குன்னு நம்ம ஹீரோயினுடைய நெத்தியில கிஸ் பண்ண இப்ப அந்த ஒர்க்கர்ஸோட சேர்ந்து நம்ம ஹீரோயினுமே சரி ரொம்ப ஷாக் ஆயிடுறாங்க. சோ இப்படியே இந்த 2வது எபிசோட் முடியுது. எப்படியோ நம்ம ஹீரோ ஒரு ஃபேக் பாய் ஃப்ரெண்டா மாறிட்டான். இதுக்கப்புறமா என்ன நடக்க போகுது, இந்த ஃபேக் பாய் ஃப்ரெண்ட் எப்படி ஒரிஜினல் பாய் ஃப்ரெண்ட் ஆக போறான்றதை நம்ம நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணிட்டு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா பை, see you.